பேரில் பின்னாடி நடக்கிற விஷயங்கள் பற்றி சொல்லணுன்னா அதுக்கு அந்த மெடிக்கல் எபிஸ்டமாலஜி, அதாவது நாலேஜோட ஸ்டடி. நாலேஜ் எபிஸ்டமாலஜி எப்படி எவால்வ் ஆகிருக்கு, இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் எந்தெந்த ஃபிலாசபிலாம் சிந்தசஸ் ஆகி இப்போ நம்ம கரண்ட்டாக இந்த மாதிரி நம்ம அப்ரோச்சஸ்லாம் இப்போ இருக்கிறதுல இருக்குதுன்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து வரணும். ரொம்ப போக விரும்பல. நம்ம அதோட எவல்யூஷன் பார்த்தோம்னா, இப்போ நான் வந்து செகண்ட் பிசி ரோமில் வந்து ஒரு டிசிஷன் இருந்தார் கேலன்னு சொல்லிட்டு. கேலன் நான் வந்து அவர்கிட்டருந்து ப்ரீ கேலனிக் போஸ்ட் கேலனிக்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணுங்கிறது. எவல்யூஷன் ஆகிறதுக்கு ரெண்டு பிரிவினர் காரணம். ஒருத்தவங்களை வந்து ரேஷ்னலிஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்களை எம்பிரிசிஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் எபிஸ்டமாலஜி இன்ன வரைக்குமே இந்த ரெண்டு பேரோட தீசிஸ் ஆன்டி தீசிஸ்னால சிந்தசிஸ் ஆகி தான் இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனோட ஃபிலாசபி வந்து பில்ட் ஆகிருக்கு. அந்த ஹெகல்ஸ் டயலெக்டிக் பற்றி தெரிஞ்சது ஒரு தீசிஸ், ஒரு ஆன்டி தீசிஸ், ரெண்டு சேர்ந்து சிந்தசிஸ் ஆகி அதுக்கு ஒரு தீசிஸ் வரும். அந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற மெடிக்கல் எபிஸ்டமாலஜியோட அப்ரோச்சு அண்டு அதோட மெத்தட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரெண்டு பிரிவுகள், இந்த ரேஷனலிஸ்ட் அண்ட் எம்பிரிசிஸ்ட் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட சேர்ந்து சிந்தசிஸ் ஆகினா இப்போ இருக்கிற எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் வந்து பில்ட் ஆகிருக்கு.